ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்கள் வீட்டில் வந்து எதனா ஒரு காஸ்ட்யூம் மேக் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு குர்த்தியோ ப்ளவுஸஸோ ஏதோ அதில் வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஃபேப்ரிக் பர்ஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 மெயின் ஃபேப்ரிக் வந்து மொத்தம் 4 எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2, ஓகேவா. ஸோ மெயின் ஃபேப்ரிக் 2 எடுத்தாச்சு. அதே மாதிரி லைனிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கு 1, பேக்குக்கு 1 எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஜிப்பர், உங்களோட விஷ் எவ்வளோ வித் வந்து உங்களுக்கு வந்து அகலம் வந்து உங்களுக்கு ஜிப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜிப்பர் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த அளவு போதும். இது வந்து ஒரு 8 இன்ச்சஸ் ஜிப்பர் நான் எடுத்திருக்கேன். அந்த ஜிப்பரை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னா, ஜிப்பர் ஓப்பனிங் கிட்ட ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல இந்த மெட்டல் க்ளோசிங் எவ்வளோ அதுதான் வந்து உங்களோட வித் ஆஃப் த ஜிப், அதுதான் வந்து உங்களோட ஜிப்போட அளவு அகலம். ஸோ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இன்ச்சஸ் இருக்குன்னா, நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், 10 இன்ச்சஸ். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம பர்ஸோட அகலம் வரப்போகுது, வித்து வரப்போகுது. ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எதுக்கு 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன்னா, 2 இன்ச்சஸ் வந்து நம்ம சைடில் வந்து தையலுக்கான அளவு, அதாவது சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ உங்களோட விருப்பம். நான் 6.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து 5 இன்ச்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், 7 இன்ச்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டெப்த் இருக்கணும், என்னோடய பர்ஸில் நிறையா போட்டுக்கணும் அப்படிங்கிறப்போ 6.5, 7 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 10 இன்ச்சஸ் வித் எடுத்திருக்கேன் அண்ட் 6.5 இன்ச்சஸ் வந்து லென்த் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2 லேயர் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 2 லேயர் அண்ட் பேக்குக்கு 2 லேயர் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து லைனிங்கோட ரைட் சைடு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஜிப் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து அப்படியே அது மேலே வைங்க ஜிப்பரை. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 2 லேயர் வச்சுருக்கோம். ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்து எந்த பக்கம் ரைட் சைடுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைடை அப்படியே அந்த லைனிங்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ ராங் சைடு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன், அதே மாதிரி அவுட்ரு சைடும் அந்த ராங் சைடு இருக்கணும். 2 இன்னர்லேயும் வந்து ரைட் சைடு இருக்கணும். ஸோ ரைட் சைடு டுகெதர், அதுக்கு நடுவில் ஜிப்பர். இப்போ வந்து அதுக்கு மேலே அந்த ஜிப்பரை ஒட்டி வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஸோ அதை ஒட்டி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பெல் பின்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஜிப்பர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து சிங்கிள் ஃபூட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜிப்பர் ஃபூட்ரும் யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஃபூட்ரு யூஸ் பண்ணும்போது அந்த ஜிப்பை ஒட்டி நல்லா ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். I've got an itch I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜிப்பர் கிட்ட வந்து ஒரு டாப் ஸ்டிச், அதாவது படிமான தையல் போட்டோன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக ஃபோல்ட் ஆகும், அதுக்காக போடுறது. ஸோ அந்த ஜிப்பரை ஒட்டியே ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி பேக்குக்கும் நம்ம பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி லைனிங்கோட ரைட் சைடு. ஸோ நம்ம இப்போ மேக் பண்ணி வச்ச அந்த லைனிங்கோட ரைட் சைடு டுகெதர். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும், இப்போ பேக்குக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு டுகெதர், ரைட் சைடு டுகெதர் அண்ட் லைனிங்கோட ரைட் சைடும் டுகெதர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, சேம் அதே மாதிரி எல்லா லேயர்ஸையும் சேர்த்து வச்சுட்டு அந்த ஜிப்பரை ஒட்டி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் எப்படி டாப் ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி பேக்குக்கும் ஒரு படிமான தையல் கொடுத்ததுக்கப்புறமா பர்ஸ் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் அதே மாதிரி ஒரு டாப் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் பேக் பார்ட்டுக்கும்.
மெயின் ஃபேப்ரிக்கோட 2 ரைட் சைடையும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. லைனிங்கோட 2 ரைட் சைடையும் ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ ஆல் கார்னர்ஸ் கிட்ட வந்து ஒரு சீம் அலவன்சஸ் குடுக்கணும். அது எப்படி குடுக்கணும்னா, நம்ம ஜிப்பர் வந்து எங்க ஃபினிஷ் ஆகுதோ, ஸோ அதுக்கு நேரா ஒரு லைன் வரைஞ்சிட்டு அத சீம் அலவன்சஸ் குடுக்கணும். அந்த ஜிப் க்ளோஸ் ஆகுற இடத்துக்கிட்ட. ஸோ எனக்கு அந்த ஜிப் க்ளோஸ் ஆகுற இடத்துல வந்து 1 இன்ச்சஸ் வருது. ஸோ அதனால நான் அங்க குடுத்துருக்கேன். இங்க வந்து மெயின் ஃபேப்ரிக்ல 2 சைட்ஸும் வந்து நம்ம சீம் அலவன்சஸ் குடுத்தாச்சு. இப்ப பாட்டம் அந்த ஹெம் லைன் இருக்குல்ல, அந்த அவுட்டர் பாட்டம். ஸோ அதுல குடுக்கறதுக்கு முன்னாடி ஜிப்பர வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். எதுக்காக ஜிப்பர் ஓப்பன் பண்றோம்னா, நம்ப வந்து ராங் சைட்லேருந்து ஃபேப்ரிக்க ரைட் சைடுக்கு வந்து டர்ன் பண்ணணும். ஸோ அப்ப ஜிப்பர் ஓப்பன் பண்ணா மட்டும் தான் டர்ன் பண்ண முடியும். ஸோ இது பண்ணாம நீங்க ஹெம் லைன வந்து அடிச்சிட்டீங்கன்னா, ஜிப்பர் வந்து ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி ராங் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து ஃபேப்ரிக்க வந்து டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால மெயின் ஃபேப்ரிக்ல பாட்டம் ஹெம் லைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிப்பர ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்ப வந்து ஹெம் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி லைனிங்லயும் வந்து 2 கார்னர்ஸையும் சீம் அலவன்சஸ் குடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்லயும் அதே மாதிரி ஹெம் லைன் ஃபினிஷ் பண்ணணும். ஆனா வந்து ஃபுல்லா வந்து ஹெம் லைன வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சமா கேப் விடணும். எதுக்காகனா, அந்த கேப் வழியா தான் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்க உள்ளேருந்து வெளியில எடுப்போம். அதாவது ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபேப்ரிக்ல 4 கார்னர்ஸையும் வந்து லைட்டா ஒரு கட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பா வரதுக்காக. நம்ம ராங் சைடு வந்து கொஞ்சமா வந்து கேப் விட்டுருந்தோம்ல, ஸோ அந்த கேப்பையும் வந்து லைட்டா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம அந்த சைட்லேருந்து தானே நம்ம டர்ன் பண்ணோம் பர்ஸ. ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டா ஒரு ஸ்டிச்சஸ் குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச்சஸ் குடுத்ததுக்கு அப்புறமா பர்ஸ் ரெடி ஃபைனலி. அண்ட் கியூட்டான ஒரு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜிப்பருமே வந்து ஈஸி டு ஓப்பன் அண்ட் க்ளோஸா இருக்கும். அது மாதிரி இன்னர் சைடு வந்து உங்களுக்கு சீம்லெஸ் ஃபினிஷிங்கா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி நான் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது காட்டுறேன். எவ்வளோ டெப்த் கொள்ளுதுங்கிறத. Thank you so much for watching and please subscribe my channel.